அந்த குரு பாதுகையை பத்தி சொல்றதே சாஸ்திரம் சொல்றது. ஐங்கார ஹிரீங்கார ரகசிய யுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்திய ஓம்கார மர்ம பிரதிபாதினிபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் அப்படிங்கிற அந்த குரு பாதுகைன்னா சாதாரண செருப்பாது. அந்த பாதம் பட்டது, அந்த பாதம் பட்ட கட்டைக்கே அவ்வளவு பெருமை. ராமாயணத்துல பாக்குறமே, ராமராஜ்யம் ராமராஜ்யம் அப்படின்லாம் சொல்றோம். ராமர் ஆட்சி பண்ணின காலத்துல பிற்காலத்துல பட்டாபிஷேகம் பல வருஷங்கள் ஆட்சி பண்ணி இருக்கார். அப்படி ஆட்சி பண்ணின ராமராஜ்யம்னு கொண்டாடுற ராமராஜ்யத்துல கூட சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா ராமரோட பாதுகையை வச்சிருந்து அந்த பாதுகை ராஜ்யம் பண்ணின 14 வருஷத்துல தான் ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல, ஒரு அமங்கலம் கூட இல்லாத கோசல தேசம் இருந்ததா ராமாயணத்துல இருந்தெல்லாம் பாக்குறோம். அந்த ராமர் பாதத்தை விட அந்த பாதுகைக்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்கு அப்படின்லாம் தெரியறது. அதுதான் அந்த குரு பாதுகை தானே. ராமர் வேறையா குரு வேறையா, அந்த பகவத் பாதுகைக்கு அவ்வளவு பெரிய விசேஷம். அதைத்தான் முதல்ல இந்த வெங்கட்ராமையா பார்த்தாரு போல இருக்கு. அதுல சங்கரேக சக்கரரேக தனுர்ரேக மகரரேக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு, இப்படி ரேக சாஸ்திர ரீதியாவும் பார்த்தாலும் சரி, ஜோதிஷ ரீதியாவும் பார்த்தாலும் சரி, எந்த விதத்துல பார்த்தாலும் இது சாதாரண பிறவி இல்ல, ஒரு அவதார புருஷன் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்படி இருக்க இந்த அப்பா பாவம் குழந்தை ஏதோ முன்னுக்கு வருனா க்ஷேமமா இருப்பனா அப்படின்னு சொன்னா இவர் ஏதோ பெருசா சொல்ற, சரி குழந்தை எப்படியோ க்ஷேமா இருந்தா சரி அப்படின்ட்டு அவர் வந்துட்டார். அதுதான் அப்படி இருக்கிறதே வீட்டுல இருந்துட்டார். அப்பாவுக்கு உத்தியோக நிமித்தமா பல ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி பல காரியங்களை வெளியூருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். அப்பா உத்தியோக நிமித்தமா திருச்சிராப்பள்ளிக்கு போயிருந்தார், திருச்சிக்கு போயிருந்தார். அப்படி பேருக்கிறதே மடத்திலேருந்து ஒரு நாளைக்கு தந்தி வந்தது. இப்போ மடம் எங்க இருந்தது அப்படின்னா, அந்த 66வது ஆச்சாரியர்கள் திண்டிவனத்துல இருந்தா, பெருமுக்கல்ல இருந்தா, சாரத்துல இருந்தா அப்படின்னு பார்த்தோம். சாரத்துல இருக்கிறதே தான் சுவாமிநாதனே போய் பார்த்தார் அப்படின்னு வீட்டுல கூட சொல்லாத போய் பார்த்தார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சாரத்திலேருந்து அப்படியே கேம்ப் மாறி மாறி ஆற்காடுக்கு பக்கத்துல கலவைங்கிற இடம், அந்த கலவையில அந்த ஆச்சாரியர்கள் காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகள் கேம்ப்ல இருக்கா. எதுக்கு தந்தி வந்தது அப்படின்னா, அங்க என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கலவைக்கு ஆச்சாரியால் போறதே பல நாள் யாத்திரை அப்படிலாம் இருந்த அவளுக்கு உடம்பு சில அசௌரியம் ஏற்பட்டு வைசூரி போட்டிது. அந்த காலத்துல பெரியம்மை அப்படின்பா. அந்த பெரியம்மை போட்டினா அந்த காலத்துல ரொம்ப பெரிய ஒரு டிசீஸ், அது உயிருக்கே ஆபத்தான ஒரு டிசீஸா இருந்தது. அப்படி அந்த 66வது ஆச்சாரியாளுக்கு வைசூரி போட்டு எடுத்தோம். அப்படி போட்டினோன்னு அது நிறவாரமா வந்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சது, இனிமே நாம அதையனால் ஜீவிச்சு இருக்க போறதில்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னு அவ என்ன பண்ணினா, தனக்கு அடுத்து இந்த பீடத்துக்கு ஒரு வாரச நியமனம் பண்ணிட்டு தான் சித்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துல குழந்தை சுவாமிநாதன் அழிச்சுன்னு வந்து அவனுக்கு தனக்கு அப்புறம் சன்னியாசாசிரமம் கொடுத்து பீடாதிபதியா பண்ணிட்டு தான் சித்தி ஆகணும்னு தான் இப்ப தந்தி கொடுத்து குழந்தை சுவாமிநாதனோட வருது அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த ஆச்சாரியால் பெருமுக்கல்ல திண்டிவனத்துல அந்த சுவாமிநாதனை பார்த்தோன்னே பல மணி நேரம் அளவளாவிந்தர் அப்படின்லாம் சொன்னோம். அப்பவே தீர்மானம் பண்ணிட்டார். அவர் திருக்கால ஞானியா இருந்ததுனால தீர்மானம் பண்ணிட்டார். அந்த ஆச்சாரியாளுக்கு 66வது ஆச்சாரியர் கலவ பிரிவாளுக்கு எப்பேற்பட்ட ஞானின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவளோட ஞானத்துக்கு வேற என்ன நமக்கு உதாரணம் வேணும்? இப்பேற்பட்ட உலகமே நடமாடும் தெய்வம்னு கொண்டாடுற மகா பெரிவாளை நமக்கு கண்டெடுத்து கொடுத்தாலே, செலக்ட் பண்ணி கொடுத்தாலே, இதுதான் பீடத்துக்கு, இந்த காமகோடி பீடத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னு அவ தீர்மானம் பண்ணி கொடுத்ததுலேருந்தே தெரியறது. இந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு எப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. இந்த குழந்தை வந்தாக்க தர்மம் எப்படி தழைச்சு நிற்க போறது எல்லாம் பண்ணியிருக்கிற உபகாரத்திலேருந்து பார்த்தாலே அவளோட ஞானம் தெரியறது, அவளோட தபஸ் தெரியறது. அப்பேற்பட்ட மகானா இருந்ததுனால இந்த குழந்தை சுவாமிநாதனை அழிச்சுன்னு வந்து ஆசிரமம் கொடுத்து தான் சித்தியானம் காத்துண்டா. அப்ப பார்த்த மாத்திரத்திலேயே முதல்லயே சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலன்னு. அதான் மகான்கள், எதுக்கும் அவசரப்பட மாட்டா. அந்தந்த காலம் வரத்தே அதுக்கு உண்டானதை பார்த்துட்டே வருவாளே, செஞ்சுட்டே வருவாளே வழிய அவசரப்பட்டுன்னு எதையும் வெளிவிட மாட்டா. அதுபடிதான் இப்ப சமயம் வந்துடுத்துங்கிறதுனால குழந்தை அழிச்சுன்னு வருதுன்னு சொல்லி தந்தி கொடுத்துண்டா. ஆனா தந்தி வந்த சமயத்துல அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரி ஊர்ல இல்ல. அந்த காலத்துல கம்யூனிகேஷன் கேப் அப்படிம்போம். இப்ப மாதிரி உடனே டக் டக்குன்னு எதுவும் பண்ண முடியாது. அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. புருஷனோ வீட்டுல இல்ல, எப்படி ஒரு ஸ்திரீ தனியா குழந்தைய அழிச்சுட்டு மடத்துக்கு போறது அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதே
அங்க கலவையில என்ன ஆயிடுத்துனர், அந்த தந்தி கொடுத்த ஆச்சாரியர்கள் சித்தி ஆயிட்டா. 66வது சுவாமிகள் சித்தி ஆயிட்டு. அப்படி சித்தி ஆனோன்னு அப்ப என்ன பண்ணினா, மடத்துல பீடாதிபதி இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தனக்கு கைங்கரியம் பண்ணியிருந்த லக்ஷ்மிகாந்தன் அப்படின்னு சொன்னேனே, அதான் முதல்ல சொன்னோம், பெரியவாளோட மகா பெரியவாளோட பெரியமா புள்ள, மகாலட்சுமி அம்மாவோட அக்கா புள்ள. அவர் தான் சிதம்பரத்துல ரிக்வேத அத்தியானம் பண்ண அப்படின்லாம் சொல்லணும். மடத்துல அந்த ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் சொல்லியிருந்தோம். அந்த லக்ஷ்மிகாந்தனுக்கு சன்னியாசாசிரமத்தை கொடுத்து காஞ்சி காமகோடி பீடத்துல ஸ்ரீமத் மகாதேவேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட 67வது பீடாதிபதிகளா அபிஷேகம் பண்ணிட்டா. 66வது சுவாமிகளான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தனக்கு அப்புறம் வாரிசா வரணும்னு நினைச்சதோ சுவாமிநாதனை. ஆனால் அம்பாளோட சங்கல்பம் வேற தினசா இருந்து இந்த லக்ஷ்மிகாந்தன் சொல்லக்கூடிய இவரே ஆச்சாரியால வர முடியுமா ஆயிடுத்து. ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த 67வது ஆச்சாரியால வந்த அந்த மகாதேவேந்திர சரஸ்வதிக்கு அவருக்கும் வைசூரி போட்டுடுத்து. காரணம், அந்த 66வது சுவாமிகளுக்கு வைசூரி போட்டுக்கிட்டு பெரியம்மா போட்டுக்கிட்டு இவர் தொட்டு எடுத்து கைங்கரியெல்லாம் பண்ணினார் இல்லையா, அது இவருக்கும் தொத்தின்னு கொடுத்து, இவருக்கும் அதே மாதிரி நிறைவேறமா போட்டு எடுத்தோம். திண்டிவனத்துல இருந்த மகாலட்சுமி அம்மாக்கு நியூஸ் வந்தது, தன்னோட அக்கா புள்ள சுவாமிகளா ஆயிட்டார்னு. சுவாமிகளா ஆயிட்டார்னு வந்தோன்னு மகாலட்சுமி அம்மாக்கு துக்கம் தாங்கல, ஒரே அழ ஆரம்பிச்சிட்டா. காரணம், தன்னோட அக்காவுக்கு புருஷன் கிடையாது, ஒரே ஒரு புள்ளதான். அந்த ஒரு புள்ளையும் வீட்டை விட்டுட்டு சன்னியாசியா போயிடுத்தே, அக்கா இன்னுமே நிர்கதியா போயிட்டாலே, புருஷனும் இல்லை குழந்தையும் இல்லைன்னு ஆயிடுத்தே, எப்படி அவ காலட்சேபம் பண்ணுவோம் அப்படின்னு அக்காவை நினைச்சுட்டு வருத்தம். அக்காவுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தா. பாவம், அந்த அம்மாவுக்கு தெரியல, அக்காவுக்கு மட்டும் இல்லை இப்ப தங்கைக்கும் பின்னாலேயே ஆறுதல் சொல்லக்கூடிய காலம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு. அதனாலே இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு தந்தியும் வந்திருக்கு, தன்னோட அக்கா பிள்ளையும் சுவாமியில ஆயிருக்கா, அக்காவையும் பார்த்து ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுனால மடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்ன பண்ணுன்னு தவிச்சுட்டு இருக்கிறதே கூட இருக்கிறவாள்லாம் சொன்னா, தந்தியும் வந்திருக்கு, ஆச்சாரிய ஆக்ஞை, சுப்பிரமணிய சாஸ்திரி வந்தோன்னு நாங்க சொல்லி உடனே கலவைக்கு அனுப்புறோம், நீங்க வேணா குழந்தைகளை அழிச்சுட்டு காஞ்சிபுரம் போயிட்டு அங்கேருந்து மடத்துல கேட்டுன்னு விசாரிச்சுட்டு நீங்க கலவைக்கு போங்கோ அப்படின்லாம் சொல்லி அனுப்ப, மகாலட்சுமி அம்மா குழந்தை சுவாமிநாதன் மற்ற குழந்தைலாம் அழிச்சுட்டு ரயில்ல ஏறி திண்டிவனத்திலேருந்து காஞ்சிபுரம் வந்து அப்புறம் அங்க மடத்துக்கு வந்தா. மடத்துக்கு வந்தா அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, அங்க 67வது சுவாமிகளா வந்த அந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் சித்தியாராப்புல ஆயிடுத்து. அவ 8 நாள் தான் இருந்தா பீடத்துல. அந்த 8 நாளைக்குள்ளேயே அவளுக்கு நிறைவாரமா அம்மா போட்டி அது ரொம்ப சீரியஸ் ஆகி அவளும் சித்தியாக முடியுமா ஆயிடுத்து. ஆனா அவ என்ன பண்ணினா, தானும் சித்தியாயிட போறோம்னு தெரிஞ்சோன்னு உடனேயே மடத்திலேருந்து ஒரு வண்டியை கொடுத்து, முதல்ல தன்னோட குருநாதர் தந்தி கொடுத்து அழிச்சுன்னு வர சொன்னார். ஆனா அதை பார்த்துட்டு இன்னும் வரல, அதனால இதுக்கு மேல டிலே பண்ண முடியாதுங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பண்ணினார், ஒரு வண்டி, மடத்து வண்டி, கோவேறு கழுத பூட்டின வண்டி, அந்த வண்டியை கொடுத்து காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து திண்டிவனம் போய் குழந்தை சுவாமிநாதன் அழிச்சுன்னு வாங்கோ அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்ட. இவா அந்த கோவேறு கழுத பூட்டின வண்டியை எடுத்துண்டு இந்த திண்டிவனத்திலேருந்து இங்க திண்டிவனத்துக்கு வரதுக்கு முன்னால காஞ்சிபுரம் வந்திருக்கா. காஞ்சிபுரத்துக்கு வந்தா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையா மகாலட்சுமி அம்மா குழந்தை சுவாமிநாதனோட உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அவ என்ன பண்ணினா, மடத்து நிர்வாகஸ்தலம் ஒரு ஸ்திரீ தனியா குழந்தைய அழிச்சுன்னு வந்திருக்கிறதுனால என்ன நடக்க போறது, இந்த குழந்தையை தான் சன்னியாசத்துக்கு கொடுக்க போகணும், மடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னா அவளுக்கு ஷாக் தாங்காதுங்கிறதுனால என்ன பண்ணா, உங்க புருஷன் சுப்பிரமணிய சாஸ்திரி வந்தோன்னு நீங்க மடத்துக்கு வாங்கோ, நாங்க அவசரமா முதல்ல குழந்தையை மட்டும் அழிச்சுன்னு கலவைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைய அழிச்சுன்னு போனா. குழந்தை சுவாமிநாதனுக்கும் தெரியாது, ஏன்னா நம்மளோட பெரியம்மா புள்ளதான் அங்க ஆச்சாரியால வந்திருக்காரு, அவர் நம்மள அவசரமா அழிச்சுன்னு வர சொல்றாராக்கும், அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு குழந்தைக்கு ஆசை. மகாலட்சுமி அம்மாக்கும் நம்ம அக்கா புள்ளதானே இருக்கிற அழிச்சுன்னு வச்சிருக்கான்னு குழந்தைய அனுப்பிச்சுட்டா. குழந்தைய சுவாமிநாதன் வண்டியில ஏத்துண்டு கலவைக்கு வந்துருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து. அப்படி போற வழியில வண்டியில இருக்கிற அவர் சொன்னார், கூட வந்தவர், குழந்தை அநேகமா நீ திரும்பி இனிமே வீட்டுக்கு போக மாட்டேன்னு. இது சொன்னோன்னு சுவாமிநாதனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு. அவர் சொன்னது, அடுத்தது நீ தான் சுவாமிகளா ஆக போற, அதனால இனிமே வீட்டுக்கு போக முடியாதுங்கிற அர்த்தத்துல சொல்லிக்க. குழந்தைக்கு நேர உடனே சொன்னாக்க ஷாக்கா இருக்க போறதுன்னு, இன்னுமே குழந்தை நீ வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்க. குழந்தை சுவாமிநாதனுக்கு அது புரியல, ஏன்னா என்ன நடந்திருக்குங்க என்ன நடக்க போறதுன்னு தெரியலையே.
சுவாமிநாதன் என்ன நினைச்சுன்னு, நம்ம பெரியமா பிள்ளை தான் அங்க சுவாமிகளா வந்திருக்க, இனிமே அவர் கூடவே இருந்து நம்மளும் சிசுஷ பண்றதுக்கு அங்கேயே இருக்கு சொல்ல போறாரு இருக்கும் அப்படின்னு. அப்புறம் போக போக கலவை வர வரதான் அந்த தன்னோட பெரியமா பிள்ளையும் ரொம்ப சீரியஸா இருக்க, சித்தியா சித்தி அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் தான் அடுத்த வாரசா அவ அன்னியும் நியமனம் பண்ணியிருக்கா. தனக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்க போறது, ஆச்சாரியால பீடத்துல போய் அமர போறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான். தெரிஞ்சோன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 13 வயசு குழந்தை, முன்ன பின்ன அறிவிக்கல. அப்படி இருக்கிறதே திடீர்னு போற வழியில நீ தான் வந்து பீடத்துல உட்கார போற சன்னியாசாசிரமம் அப்படின்னா, ஆசிரமத்துல அதுவும் சன்னியாசாசிரமம் எவ்வளவு கடுமையான ஆசிரமம், பந்த பாசங்கள்லாம் திறந்து எவ்வளவு நியமங்கள் அப்படி இருக்கணுமே. ஆனா பின்னால பாரதிய வித்யாபவனுக்கு ஆர்டிகல் எழுதுறதே பெரியவா சொல்றா. அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. நான் அப்படியே தலைய காலுக்குள்ள மூடிண்டு ராம ராம ராமான்னு கலவை வர வரைக்கும் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. தாரக நாமம் மகாதேவ சதா ஜபத ஏகசாரணாம் ஸ்ரீராம ராமனாம் அப்படின்னு சமர்த்த ராமதாஸ்வர். இந்த பவசாகரத்தையே தாண்ட வைக்கிறது இந்த ராமநாமம் தாரக நாமம் அப்படின்னா, இனிமே இந்த சன்னியாசாசிரமத்துல ஒரு பீடத்துல உட்காந்து அதுல பேர் வாங்குறது, அதுல ஜெயிக்கிறது, இந்த ஆசிரமத்திற்படி இருக்கிறது எல்லாம் பெரிய காரியமா என்ன? அதனால மகாதேவனான பரமேஸ்வர அவதாரமான பெரியவாளும் தன்னோட இக்கட்டான சந்தர்ப்பத்துல எதை சொல்லிட்டு வரான்னு தாரக நாமமான ராமநாமத்தையே சொல்லிட்டு வந்தா. அப்படி காசியில விஸ்வநாதன் எப்பொழுதும் மறிக்கிறவாளுக்கெல்லாம் ஏதோ உபதேசம் பண்றாங்கிற ராமநாமத்தை தான். பிற்காலத்துல ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரியவாளால தான் பிரசித்தமாச்சு. இந்த நாம பிரச்சாரம் இந்த நாம பிரச்சாரத்தை பல வருஷங்களுக்கு முன்னாலேயே யாரு முதல்ல சொன்னா அப்படின்னு பெரியவா ரொம்ப தீவிரமா அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கா. இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல வந்த 59வது ஆச்சாரியாளான ஸ்ரீமத் பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி தான் நாம சித்தாந்தம் பண்ணினா அப்படின்லாம் நாம சரித்திரம் பார்க்கிறோம். அதே பரம்பரையில வந்த மகாபெரிவா தான் இந்த ராமநாமத்தை சொல்றது, அதை ஜபம் பண்றது, அதை எழுதுறது அப்படிங்கறதெல்லாம் பல தினசா பண்ணினா. அதுல பெரியவா பண்ணிக்க ரொம்ப ஆச்சரியம். இந்த நாம பிரச்சாரத்துக்கு அவ எப்படி எல்லாம் உழைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அப்படின்னு எல்லாரையும் சொன்னா, எல்லாரும் எழுதணும் அப்படின்னா உடனே நமக்கு எழுதணும்னு ஒரு உற்சாகம் வருமா? அதனால என்ன பண்ணார், இத்தனை எழுதினாக்க ஒரு வெள்ளிக்காசு, அதுக்கு மேல இத்தனை எழுதினா தங்க காசு அப்படின்லாம் ஒரு ஸ்கீமை வச்சுண்டு எல்லாரும் ஆயிரக்கணக்கில் எழுத வச்சு அவ அத்தனை பேருக்கும் சொன்னபடியே அவ எழுதின்னு வந்து கொடுத்தா வெள்ளி காசை கொடுக்கறது, தங்க காசை கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லி நாம பிரச்சாரம் பண்ணியிருக்கா. ஆச்சரியம். இப்படி பவுனும் வெள்ளியுமா வாரி வாரி கொடுத்து நாமத்தை வளர்த்தது, நாம பிரச்சாரம் பண்ணினது மகாபெரிவா மட்டும்தான். அப்படி நாம ருச்சி. அது காரணம் அவ அந்த ராமநாமத்தை தான் முதல்ல சொல்லிண்டே தன்னோட ஆசிரமத்தை சுவீகரிச்சுக்க போறதே. காஞ்சிபுரத்திலேருந்து கலவையில இதைத்தான் சொல்லிட்டு போனேன், எனக்கு வேற ஒன்னும் தெரியல, அப்ப தோணல, அதனால இந்த ராமநாமத்தை தான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்ற. அங்க கலவைக்கு போனா அதுக்குள்ள சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் விஷயம் தெரிஞ்சு திருச்சியிலேருந்து வந்தவர் திண்டிவனம் வந்துட்டு இவ குழந்தைகளை அழிச்சுன்னு மகாலட்சுமி அம்மா காஞ்சிபுரம் வந்திருக்கானு மடத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரம் வந்தா இப்போ தம்பதிகளா எல்லாருமா கலவைக்கு வந்தா இப்பதான் அவளுக்கும் விஷயம் தெரிஞ்சது. 66வது ஆச்சாரியால் சித்தியானத்துக்கு அப்புறம் 67வது ஆச்சாரியால லட்சுமிகாந்தன் வந்து அவருக்கும் நிறவாரமா இந்த அம்மை போட்டி சித்தி ஆயிட்டார் அப்படின்னு. ஆனா தனக்கு அப்புறம் இந்த சுவாமிநாதன் தான் அப்படின்னு தன்னோட குருவும் தீர்மானம் பண்ணின்றதுனால தானும் தீர்மானம் பண்ணி இந்த குழந்தையத்தான் சன்னியாசாசிரமம் கொடுத்து காஞ்சி காமகோடி பீடாதிகளா ஆக்க போறது அப்படின்னு அவ சொன்னா, இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு சுப்பிரமணிய சாஸ்திரிங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ எதிரே பார்க்கலையே, என்னவோ நினைச்சுன்னு வந்தா இங்க என்னடான்னா வேற தினசா நடக்கிறது. அவளை சமாதானப்படுத்த முடியல. முதல்லயே சொன்னோம், ஒன்னு இனிமே விடவே மாட்டேன், பிரியவே மாட்டேன் அப்படின்னு மகாலட்சுமி ரொம்ப செல்லமா சொன்னேன். அப்ப அதான் சொன்னேன் 8 வருஷம் தான் இருக்க போறது அப்படின்னு. அந்த 8 வருஷமா எடுத்து இப்ப இந்த அம்மா தியாகம் பண்ண முடியுமா எடுத்து குழந்தைய. வேற ஏதானும்னா பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு கடுமையான ஆசிரமத்துல இருக்கிறதுனால ரொம்ப பாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா எல்லாம் வந்து பாக்குறது, அவளை இவா பாக்குறது, இவா அவளை பாக்குறதுங்கிறதுனா இல்ல அப்படிங்கிறது நமக்கு ஒரு நீதியா வச்சிருக்கிறதுனால அப்புறம் இந்த குழந்தைய பார்க்க கூட முடியாதே அப்படின்னு ஒரு தாபம். அவளை சமாதானப்படுத்த முடியல. அதுக்கு மேல அவளுக்கு ஒரு கவலை, பயம். காரணம், இந்த குழந்தையும் இங்கே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு, இந்த குழந்தைக்கு இந்த பழக்கம் எல்லாம்
பயிற்சி இல்லாம இல்லை. ஒரு பெரிய ஆச்சாரிய பீடத்தில் உட்காரணும், அதை நிர்வாகம் பண்ணணும். இந்த பீடமும் 2500 வருஷமா மகா தபஸ்விகள்லாம் அலங்கரிச்சிருக்கிற பீடம். சாட்சாத் பரமேஸ்வரன ஆதிசங்கரல் அலங்காரம் பண்ணி உட்கார்ந்த பீடம். அந்த பீடத்தோட பாரம்பரியத்துக்கு, அந்த பெருமைக்கு குந்தகம் வராத இந்த குழந்தை நடந்துக்கணுமே, அதுக்கு உண்டான சாமர்த்தியம் உண்டா? எத்தனை ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு பீடாதிபதியா உட்காருதுங்கிறது சாதாரண காரியமா? தர்மமே அவளாலெல்லாம் நிலைச்சு நிற்கிறது. நிர்வாக ரீதியா பார்த்தினா இத்தனாம் பெரிய மடத்தை கட்டி அதுக்கு உண்டான ஆனசேனைகள் அத்தனை பரிவாரங்களையும் நிர்வாகம் பண்ணி தானும் கடுமையான விரதம் உபவாசம் அனுஷ்டானங்கள்லாம் இருந்துட்டு எந்த விதத்துல பார்த்தா ஒரு சௌக்கியம்? எல்லா விதத்திலையும் பலவிதமான நிர்பந்தங்கள், கஷ்டங்கள். இது அத்தனையும் தாங்கிண்டு அவ நல்ல பேர் எடுத்துன்னு இந்த பீடத்துக்கும் ஒரு பிரகாசிக்கணுமே, நல்ல பேர் இருக்கணுமே அப்படிங்கிறது தான் அவளுக்கு கவலை. அப்படி இருக்க யாரெல்லாம் எல்லாரும் பல விதத்தில் சமாதானம் சொன்னாலும் அப்பா அம்மாவால சமாதானம் ஆகல. அப்புறம் குழந்தை சுவாமிநாதனே அம்மா அப்பாட்ட சொன்னார். காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க பயப்படுறது நியாயம்தான், ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன். எப்போ என்னோட குரு பரமகுருன்னு 2 பேரும் நான் தான் தீர்மானம் பண்ணிட்டாலோ அவளோட அந்த சரணத்துல நான் பூர்ணமா சரணாகதி பண்ணிடுறேன். ஆச்சாரியாள் சரணத்துல பூர்ணமா சரணாகதி பண்ணிடுறேன். நான்கிற பாவத்தோட இருந்து நாம பண்ணணும்னு தானே இதை பண்ணுவோமா, சரியா பண்ணுவோமா, சரியா வருமா, சக்சஸ் ஆகுமா எல்லாம் பயப்படணும். அந்த நான்கிறதே இல்லாத டோட்டலா பூர்ண சரணாகதி பண்ணிட்டா குரு சரணத்துல போய் விழுந்துட்டோம்னா, ஆச்சாரியாள் சொல்றாரு, குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவ முக்தா அப்படின்னு சொன்னாப்ல, அந்த சரணத்துல பூர்ணமா சரணாகதி பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அதை பார்த்துக்க வேண்டியது, நம்ம பொறுப்பை வகிக்க வேண்டியது அவளோட குருவோட பெருமை. பகவான் கீதையில சொல்றாரு, அனன்யாச்சிந்தயம் தோமாம் ஏஜனாக பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம் அப்படின்னு. அப்படி அச்சஞ்சல பக்தியோட, அனன்ய பக்தியோட அங்க போய் நாம விழுந்துட்டோம்னா, அந்த பகவத் பாதமா இருந்தா என்ன, குரு பாதமா இருந்தா என்ன, அதுல போய் நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த குருவோட பிரபாவம், அந்த பகவத் பிரபாவமே நம்மளை பிரகாசிக்க வச்சிருது. நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அது பண்ணிடுறது. நாமளே பண்ணினா கூட சில சமயங்கள்ல தப்பு நேரலாம். ஆனா அவா பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த ஈஸ்வர கிருபையில நடந்துடுத்துன்னா, அனுகிரகத்தில் நடந்துடுத்துனா எல்லாமே மங்களமா தான் இருக்கும், எல்லாமே பரம சோபையோட தான் இருக்கும். அப்படிங்கிறது ஒரு 13 வயசு குழந்தைக்கு அப்பவே இந்த தெளிந்த ஞானம் இருந்திருக்கு. அப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெரியவாளோட சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அந்த மூமெண்ட்லாம் எடுத்து அவ சரித்திரத்தை அப்படியே ரொம்ப நுணுக்கி பார்த்துட்டே வந்தோம்னா எவ்வளவு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கு, எவ்வளவு ஒரு தெள்ள தெளிவா இருந்திருக்கு அப்படின்னு இதுலேருந்தே அந்த தத்துவம் தெரியுது, பெரியவா யாருங்கிற ரகசியம் தெரியுது. அப்படி அப்பா அம்மாவுக்கு குழந்தை ஆறுதல் சொன்னான் சுவாமிநாதன். அதனால நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பயப்படணும்னா அந்த ஆச்சாரியால் தான் பயந்துருக்கணும். இந்த குழந்தைய கொண்டு இங்க வைக்கணுமே, இதனால இந்த பீடத்துக்கு ஏதானும் சரியா வருமா, நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னு அவான்னா பயப்படணும். அவளே நம்ம தான் எப்போ நான் தான் தீர்மானம் பண்ணிட்டாலும் இதுலேருந்தே தெரியறது, நமக்கு அந்த தகுதி இல்லைன்னா கூட அவா தீர்மானம் பண்ணி வரிச்சுட்டதுனாலே நமக்கு அந்த யோகிதை வந்துடும், தகுதி வந்துடும். அதனால நான் பூர்ணமா நம்புறேம்மா, குருட்ட நம்புறேன், இந்த குரு கிருபையை நம்புறேன், குரு அனுகிரகத்தை நம்புறேன். அதனால நீங்க தைரியமா நீங்களும் அதை நம்பி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, பெரியவாள்கிட்ட பேசி யாரானும் ஜெயிக்க முடியுமா? அப்பா அம்மா ஒரு வழியா கன்வின்ஸ் ஆனா, சரி இந்த குழந்தையே இவ்வளவு தைரியமா சொல்றதே, இதுதான் ஈஸ்வர நீதி, ஈஸ்வர சங்கல்பம்னு இருந்தா நம்ம யாரோ என்ன பண்றதுக்கு, அதனால நம்ம எல்லாம் சாட்சி மாத்திரமா கருவி மாத்திரமா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவளும் எவ்வளவு தெளிஞ்ச ஞானியா இருந்தா அப்படி எல்லாம் சடக்குன்னு உடனே எல்லாத்தையும் விட்டுற முடியும். ஆச்சரியம் என்னன்னு, அன்னைக்கு பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவ லைஃப்ல இந்த பெரியவாளை, இந்த குழந்தைய பார்க்கவே இல்லை. எங்கேயானும் தள்ளிகளே இருந்து பார்த்துருப்பாளோ என்னமோ, நேருக்கு நேர் பார்த்து பேசி ஒண்ணுமே பண்ணல. நாமெல்லாம் தான் உலகத்துல அந்த பெரியவாளோட அந்த திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை பெரியவா 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 பெரியவான்னு பார்த்து ஆனந்தப்பட்டோம். ராத்திரி இல்லை, பகல் இல்லை, இங்கே இல்லை, அங்கே இல்லை, இப்போ இல்லை, அப்போ இல்லை, பல விதங்களையும் அவளோட உறவாடினோம். ஆனா அப்பேற்பட்ட அந்த பொக்கிஷத்தை உலகுக்கு வாரி கொடுத்த அந்த மகாலட்சுமி அம்மாவும் சுப்பிரமணிய சாஸ்திரியிடம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்க்கல. அப்படின்னா எப்பேற்பட்ட தியாகிகளா இருக்கணும். அவசியம் பிராதஸ்மரணையில ஏந்துன்னு அந்த மகாலட்சுமி அம்மாவையும் அந்த சுப்பிரமணிய சாஸ்திரியை தான் நினைக்கணும். அவ பண்ணின உபகாரம் உலகத்துக்கு இப்பேற்பட்ட மகான் கிடைச்ச, தர்மத்துக்கு இப்பேற்பட்ட நல்ல காலம் பொருந்தது. அப்படி அவளோட சம்மதத்தோட கலவைங்கிற இடத்துல
பராப வருஷம் மாசி மாசம் 2ஆம் தேதி, அதாவது 1907ஆம் வருஷம் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபதிகளா ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட இந்த சுவாமிநாதன் குழந்தைக்கு சந்நியாசாசிரமம் கொடுக்கப்பட்டது. சந்நியாசாசிரமம் வாங்கிட்ட அந்த குழந்தை பெரியவாங்கிற திருநாமத்தோட, எல்லாரும் அன்பா அழைக்கிற பெரியவாங்கிற திருநாமத்தோட தன்னோட குரு பரமகுரு 2 பேரும் சித்தி ஆயிருந்ததுனால 8 நாள் வித்தியாசத்துல அவளுக்கு கிரமமா அதிஷ்டான ஸ்தாபிதம் பண்ணி அவளுக்கு உண்டான காரியங்கள்லாம் இருக்கே வைதிகமான எல்லாத்தையும் முடிச்சுண்டு நேர கும்பகோணத்துக்கு போனா. கும்பகோணத்துல 1907ஆம் வருஷம் மே மாசம் 9ஆம் தேதி, தமிழ் வருஷத்துல பிலவங்க வருஷம் சித்திர மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காஞ்சி காமகோட்டி சர்வஜ்ஞ பீடத்தோட 68வது பீடாதிபதியா பெரியவாளுக்கு வெகு விமரிசையா பட்டாபிஷேகம் நடந்தது. காஞ்சி காமகோடி பீடம் அப்படிங்கிறது 2500 வருஷத்துக்கு முன்னால சர்வஜ்ஞ பீடத்தை ஆச்சாரியர்கள் காஞ்சிபுரத்துல தான் ஸ்தாபிதம் பண்ணினதா பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் சொல்றது. ஏன் ஆச்சாரியர்கள் சர்வஜ்ஞ பீடத்தை காஞ்சிபுரத்துல ஸ்தாபிதம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, 2 இடத்துல அந்த காலத்துல பண்டிதர்கள் நிறைஞ்ச இடம், அறிஞர்கள் நிறைஞ்ச இடமா 2 இருந்தது. ஒன்னு காஷ்மீரம், இன்னொன்னு காஞ்சி.